அது அரசியல் வந்துட்டார் இல்லைங்க, அது சிக்கல் இருக்கிறதாங்க செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் வரணும், ஒரு வழி கிடையாது. நடிகராக இருந்திருந்தால் மட்டுமே இவ்வளோ கேள்விகள் சிக்கல்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு வந்திருக்காது. அரசியலில் வந்துட்டார், நிறைய எதிர்ப்புகளை தெரிவித்தார். அதன் விளைவாக சில பேருடைய இதை நீங்கள் எங்கே செக் வைக்கணுமோ அங்கே வைக்கலாம்னு சொல்லி ஜனநாயகம் படத்தில் தான் இப்போ செக் வைக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 18, 19 சென்சாருக்கு அப்ளை பண்ணி அவர்கள் பார்த்து 24 சர்டிஃபிகேட் தரது மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. யூஏ அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லிட்டாங்க. பார்த்த 4 பேரோ 5 பேரோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. 4 பேர்கிட்ட ஒத்தமொத்த ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா ஒரு செப்பரேட் தியேட்டரில் அவர்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ப்ரொடியூசரு, டைரக்டர்லாம் வெளியில் இந்த ரிசப்ஷனில் சேர் போட்டு உட்காந்துக்கணும். இவங்க பார்க்குற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. 4 பேர் மட்டுமே பார்த்த தியேட்டரில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே 4 பேர் பார்ப்பாங்க. ஸோ 4 ஒப்பீனியன் அவர்களுக்கு 4 பேருக்குமே 4 பேனாக்கள், பேடு, ஒயிட் பேப்பர் எல்லாமே தரப்படும். அதில் அவங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு அவர்களுக்கு எது டிஸ்டர்ப் இருக்கோ அதை மட்டும் எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு வச்சுருவாங்க. செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகும். செகண்ட் ஹாஃப் முடித்த உடனே படம் எண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு அரை மணி நேரம் 4 பேர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கட்ஸ் இருக்கா, இதை மீட் பண்ணணுமா, வன்முறைகள் அதிகமாக இருக்கா, உள்ள பிரச்சனைகளை டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. சில கட்ஸில் கொடுக்கப்பட்டது, மீட் பண்ண சொன்னாங்க. காரணம் கேட்பாங்க. எதுக்கு இந்த டயலாக் வருது, எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க. அதுக்கு எல்லாமே இயக்குனரும் ப்ரொடியூசரும் அங்கேயே ஸ்பாட்டில் இருப்பாங்க. அந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. கட்ஸும் ஓகே நான் எல்லாமே பண்ணிடுவேன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய கட்ஸு, அது எந்த நிமிஷத்தில் எந்த ரீலில் எத்தனாவது செகண்ட்ஸ் வருது எல்லாமே நோட் பண்ணி அந்த கட்ஸுடைய தனி சிடிஏ பண்ணி அதையும் சப்மிட் பண்ணுவாங்க சென்சார் போர்டில். ஏன்னா இந்த காப்பி நாளைக்கு தியேட்டரில் இருக்கக்கூடாது. அது பார்ப்பாங்க அவங்க கரெக்டாக.